Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு நெக் வந்து வைடா வர்றதுக்கு என்ன காரணம், க்ளோஸா வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் கேட்கறது ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தான் வெட்டி நம்ம ஸ்டிச் பண்ணனாலும் அது போடும்போது ஒரு வி ஷேப்பில் தான் வருது. அது வந்து கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஃபிட்டிங் ஆக மாட்டேங்குது. ஷோல்டர் வந்து வி மாதிரி ஆயிடுது, ஸ்ட்ரெயிட் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது ரவுண்ட் ஷேப்பாக வர்றதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வி ஷேப்பாக ஏன் வருது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே நான் எடுக்க போகிறது வந்து தீபாவளி எல்லாம் முடிச்சு தான். ஏன்னா நிறைய பேர் அடுத்தது எப்போ என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிற விஷயம், தீபாவளி எல்லாம் முடிஞ்சுதான் இனி அடுத்த ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது என்ன கிளாஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிறதுல இவ்வளோ நாள் யூடியூப் சேனலில் தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள்லாம் கேட்குறதுக்காக நான் அதுக்கான கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். இப்போ இது வரைக்கும் நம்ம 3 ஒர்க் ஷாப் முடிஞ்சிருக்கு. 3 ஒர்க் ஷாப் வந்து கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே தீபாவளி முடிச்சு தான் நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் சேரணும்னு நினைக்கிறவங்க தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமா காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்கு அப்படிங்கிறது இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நம்ம ஃபஸ்ட்லாம் அப்படி கிடையாது. நார்மலாக ஒரு ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுப்பாங்க, நம்ம போடுவோம். நம்ம ஸ்கூல் படிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக்கு, வி நெக்கு அந்த மாதிரி தான். அப்போல்லாம் நம்ம +1 +2லலாம் கம்பல்சரி ஆஃப் சாரி போடணும் அப்படிங்கிற அப்போல்லாம் நம்ம போடும்போது ஒரு வி நெக்கு அல்லது லாங் ப்ளவுஸையே கூட நம்ம டக்கின் பண்ணி அதை வந்து ஆஃப் சாரியாக கூட நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி தான் அப்போ ப்ளவுஸுக்கு அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கிடையாது. நம்ம பாடி கவர் பண்ணணும், ஸ்கூலில் இப்படி ஒரு டிசிப்ளினில் தான் வரணும் அப்படிங்கும்போது தான் அந்த மாதிரியெல்லாம் நம்ம போட்டுட்டு இருந்தோம். ஆனால் அப்போ இருந்த இதில் இருந்து இப்போ மாறி மாறி வரும்போது இப்போ ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட ப்ளவுஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் யாருமே கொடுக்கல. நார்மலான ஒரு ப்ளவுஸு, அது வந்து அட்டாச்சு ப்ளவுஸை கூட ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. சாரியில் வர ப்ளவுஸ் எல்லாம் கூட அது கிளாத் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஸ்டிச் பண்ணாமல் பிளெயின் ப்ளவுஸு ஃபுல் வாயிலு, அந்த ஸ்ட்ரைப்ஸு, செக்குடு அந்த மாதிரி. அப்புறம் அது இல்லாமல் நம்ம கலம்கரி அந்த மாதிரி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புட்டா போட்ட, ஒயிட்டில் புட்டா போட்டது அந்த மாதிரியான ப்ளவுசஸ் தான் பிளெயினாக தான் ஸ்டிச் பண்ணி போடுவாங்க. அதுக்கும் பெருசாக எந்த டிசைன்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் அந்த ப்ளவுஸ் மேலே விருப்பம் இருக்கிறவங்க பேக் ஹூக்கு இந்த மாதிரி ரவுண்ட் நெக் இது மாதிரி எல்லாம் வச்சு போடுவாங்க. அப்போ இப்போ வர்ற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ரொம்பவே நிறைய சேஞ்சஸில் வந்து இப்போ நிற்கிது. இப்போ ஒருத்தர் ஒரு ப்ளவுஸ் போடுறாங்க அப்படின்னா அதில் வந்து பல விஷயங்கள் வந்து நுணுக்கமாக கவனித்து அதுபடி வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கேட்குறாங்க. அப்போ ஃபிட்டிங் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது அந்த சாரீக்கு வந்து அது மேட்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் தான் ஒரு லுக்கு வந்து நமக்கு கொடுக்கும். அப்போ நிறைய பேர் விரும்பி கேட்குறது ரவுண்ட் நெக் கேட்குறாங்க, போட் நெக் கேட்குறாங்க, பிரின்சஸ் கட் கேட்குறாங்க, ஃப்ரண்ட்டு வந்து டீப் நெக்கு, பேக் வந்து போட் நெக்கு, கட்டோரி ப்ளவுஸு அந்த மாதிரி நிறைய. இப்போ புதுசாக இப்போ பார்த்தீங்கன்னா சத்யா சாஜி அப்படிங்கிற மாதிரி பாம்பே ஸ்டைலில் தைக்கிற மாதிரி இப்படி நிறைய டைப் ப்ளவுஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ளவுஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அது ப்ராப்பராக நம்ம பாடியில் கரெக்டாக சீட்டிங் ஆகுதா, அப்போது அதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம தைக்கும்போது அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி தான் கொடுக்க முடியுமே ஒழிய நம்மளோட ஸ்டைலை வந்து அதில் இன்க்ளூட் பண்ண முடியாது. அப்போது உங்கள் ஸ்டைலை ஒருத்தருக்கு நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி அவங்களுக்கு வந்து பாடி மெஷர்மெண்ட் தான் எடுத்தாகணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டைல், அதாவது ஒரு சிலருக்கு வந்து நான் எப்படி ப்ளவுஸ் போட்டால் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல, நீங்களே எனக்கு எப்படி நல்லா இருக்குமோ அப்படி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. அப்போ நம்ம இதில் வந்து அவங்களுக்கு தைச்சி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம தைக்க முடியாது. அது இன்னொருத்தர் தைச்ச ப்ளவுஸு, அதில் என்ன இருக்கோ அதை அப்படி தான் பண்ண முடியும். ஒரு உயரத்தையோ ஒரு கழுத்து இறக்கத்தையோ ஒரு கை இறக்கத்தையோ வேணால் நம்ம சேஞ்சஸ் பண்ணலாமே ஒழிய அந்த பாடி ஸ்டைலை அதை அப்படியே தான் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். நமக்கு என்ன தான் கான்ஃபிடென்ட் இருந்தாலுமே அளவு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வேறையாக தான் இருக்கும். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வேறையாக தான் இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒருத்தங்க தைக்க வராங்க அப்படின்னா அவங்க பாடி மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராக எடுக்கணும்.
பாடி மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிறதுக்கு என்ன முக்கியமாக தேவை அப்படின்னா நம்ம கரெக்டான ஒரு ஃபிட்டிங்கில் அளவு எடுக்கிறோமா அப்படிங்கிறது தான். அளவு வந்து நம்ம இப்போ ஒருத்தர்கிட்ட சொல்லி கூட நம்ம அளவு எடுக்கலாம். என்னுடைய பாடி மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம செல்ஃபாக எடுத்துக்கிறத விட இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இப்படி எடுங்கன்னு சொல்லி கூட நம்ம அளவுகளை எடுத்துக்கலாம். அப்போ அளவுகள் வந்து நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம். நான் ஒரு டெய்லர்கிட்ட போய் நான் அளவு கொடுக்க போகிறேன் அப்படின்னா நானுமே மெஷர்மெண்ட்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதாவது டெய்லருங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், அவங்க மட்டும்தானே அளவெடுத்து தைச்சு தர போகிறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ப்ளவுஸை போடணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே அந்த அளவுகள் பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம அவங்கக்கிட்ட புரிய வைக்க முடியும். இப்படி சொன்னாதான் அவங்க இந்த ஃபினிஷிங்கில் நமக்கு ப்ளவுஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுவுமே நமக்கு கான்ஃபிடென்ட்டாக வரும். ஏன்னா இப்போ செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் ரவுண்டு இது எல்லாமே எடுத்துருவாங்க. அது வந்து பொதுவான அளவுகள். ஒரு நெக்கு எவ்வளோ இறக்கம் வைக்கணும், ஒரு ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இறக்கம் வைக்கணும், இடுப்பினுடைய உயரம் எவ்வளோ வைக்கணும், கையினுடைய நீளம் எவ்வளோ வைக்கணும், அது ஷார்ட் ஸ்லீவா, கேப் ஸ்லீவா, இல்லது ஹாஃப் ஸ்லீவா, எல்போவா, 3/4 ஃபுல் ஸ்லீவா, இப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாமே எங்கெங்க வந்து எது வரைக்கும் வச்சா நமக்கு நீட்டாக இருக்கும், அப்போ எந்த அளவுகள் எது வரைக்கும் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லா விஷயமே. ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ டீப் வைக்கணும், ரொம்ப இறங்கிருச்சு அப்படின்னா ஃபிட்டிங் வராது, ரொம்ப மேலே போயிடுச்சு அப்படின்னாலும் நீட்டாக இருக்காது, அப்போ எந்த அளவு வச்சு நம்ம போட்டால் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து பொதுவாக டெய்லர்ஸ் எடுக்கிறது. பட் ஒரு ட்ரெஸ்ஸினுடைய அவுட்ஃபிட்டு இறக்கம் எவ்வளோ வச்சா பேக் சைடு பார்க்கும்போது நீட்டாக இருக்கும், ஒரு நெக்குக்கு எவ்வளோ டீப் வச்சா பேக் சைடில் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு துணி நம்ம தைக்க கொடுக்குறவங்களா இருந்தாலுமே அதெல்லாமே கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி இப்படி வேணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொண்டு வந்துட்டு இப்படி தான் எனக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தான் அது வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். அப்போது அளவு அப்படிங்கிறது வந்து தைக்கிறவங்களுக்கா இருக்கட்டும், தைக்க கொடுக்குறவங்களா இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குற ஒரு ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நிறைய வெப்சைட்லேயோ யூடியூப்லேயோ மற்ற எல்லாத்துலேயுமே பார்க்குறோம், டிசைனாக எவ்வளோ ஒர்க்கு வந்து நம்ம பார்க்குறோம். ஆரிய ஒர்க்லேருந்து, எம்ப்ராய்டரி ஒர்க்லேருந்து, பேட்ச் ஒர்க்லேருந்து நிறைய டிசைன்ஸ் வந்து ஹேண்ட் ஒர்க்கு, வீட்டில் இருக்கவங்களே அவங்கவுங்க பீடு வச்சு எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கு மெயினான பேசிக் வந்து நம்ம போடுற ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு ஃபிட்டிங்காக இல்லாத ப்ளவுஸ் மேலே நம்ம என்னதான் ஒர்க் பண்ணினாலும் அது வேஸ்ட்டு தான். அதனால் நம்ம போடுற ப்ளவுஸ் வந்து ஒரு சில பாடிக்கு மட்டும்தான் அந்த ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து ஒன்றா ஹெவி பஸ்டாக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஷேப் வந்து இதாக இருக்கும். அதாவது பேக்கில் மசில்ஸ் அதிகமாக, வெயிஸ்டில் மசில்ஸ் அதிகமாக, அந்த மாதிரி. அதாவது மற்றபடி நார்மலாக எடுக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஓவர் பஸ்டாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 1-2 ப்ளவுஸ் நம்ம தைக்க தான் அவங்களுக்கும் என்ன ஃபிட்டிங் கரெக்டாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் நம்மளால் பண்ண முடியும். அப்போது மெயினாக வந்து நீங்கள் எடுக்கிற, நான் சொல்ல வந்தது ஃப்ரண்ட் நெக்குனுடைய விஷயம்தான். ஆனால் அதுக்கு கீழே எத்தனை விஷயங்கள் இருக்குது, இதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு நல்ல ஒரு டெய்லராக நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஒரு கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு அளவெடுத்து நீங்கள் தைச்சு உங்கள் ஃபினிஷிங்கில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்க திருப்பி நம்மளை கேட்குறது எனக்கு தெரியாது, நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படிம்பாங்க. அப்போது அவங்களும் இதை தெரிஞ்சிருக்கணும், நம்மளும் இதை தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வேஸ்ட் ஆகாமல் அவங்களுக்கு கேட்குற மாதிரி நம்மளால் தைக்க முடியும். அப்போது பேசிக்காக ஒரு ப்ளவுஸுனுடைய நெக் ஃபினிஷிங் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் மெஷர்மெண்ட். எவ்வளோ இறக்கம் தேவை, ஓவராக இறக்கம் கேட்டால் அது ஆகுமா ஆகாதா, வச்சா நல்லா இருக்குமா இல்லை அப்படிங்கிறதும் நம்ம தான் சொல்லணும். சப்போஸ் ரொம்ப மேலே வச்சிட்டாலும் அது கழுத்து மேலே ஏறி போகுமா இல்லை கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம தான் சொல்லணும். அதனால் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நாலேஜ் தானே ஒழிய தைக்கிறவங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு டேப்பு வச்சு யார் வேணாலும், இப்போ வெளியில் எங்கேயோ ஒருத்தருக்கு கொரியர் அனுப்புகிறோம், உங்களோட மெஷர்மெண்ட்ஸை நீங்களே எடுத்து நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? இவ்வளோ மெஷர்மெண்ட் எனக்கு, இடுப்பு இவ்வளோ, செஸ்ட் ரவுண்ட் இவ்வளோ, இது எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே அளவுகள் தான். ஒரு ப்ளவுஸ் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, லென்த்து, ஷோல்டர், ஸ்லீவ் லென்த்து, ஆம்ஹோல் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் கப் சைஸினுடைய லென்த்து, அப்பெக்ஸ் பாயிண்ட்டு,
இதெல்லாம் தான் அதிகப்படியாக நம்ம எடுக்கும்போது இந்த அளவுகள் மட்டும்தான். அது எல்லாருமே எடுத்து பழகிட்டோம் அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கிறவங்களுக்கு வேணாலும் உங்களுடைய கொரியர் மூலமாக உங்களுடைய ப்ளவுஸை அனுப்பி உங்கள் மெஷர்மெண்ட்ஸை நீங்களே சொல்லி அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து தைச்சு போட்டுக்கலாம். இப்போ பேசிக்காக மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் நெக் வந்து என்ன ஷேப் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ ஒரு நெக்கினுடைய உயரம் வந்து நான் 7 இன்ச் வைக்கிறேன். இப்போ இது நான் கழுத்தினுடைய அகலம் 2.25 வைக்கிறேன். இப்போ இங்கேயும் 2.25 வைக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்ரண்ட் நெக் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஷேப் கொடுக்குறோம் சரிங்களா. இப்போ இதில் வந்து நம்ம ரவுண்ட் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நல்லா டீப்பாக இப்படி இருக்கு சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பட்டி வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அப்போது இங்கே 1/2 இன்ச்சு 2 சைடு சேர்த்து 1/2 இன்ச்சு குறையும். அப்போ இந்த நெக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி வந்துடும். அப்போ இங்கே வச்ச அளவு என்ன, நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன அளவு வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதை வந்து இப்படி 1/2 இன்ச்சு வந்து நம்ம இப்படி அவுட்டரில் கொண்டு வந்துட்டு இப்படி தைச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த அளவு கிடைக்கும் சரிங்களா. இந்த அளவு வச்சு தைச்சா இந்த அளவு தான் வரும். அப்போ முன்னாடி வந்து இப்படி க்ளோஸ் ஆயிரும். இந்த அளவு இந்த அதிகமாக நார்மலாக எடுத்த அளவு 2.25, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து இதில் ரவுண்ட் ஷேப் கொடுத்தோம் அப்படின்னா இந்த அளவு நார்மலான ஒரு ரவுண்டு தான் கிடைக்கும். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் வைடாக நல்லா ஷேப்பாக வேணும் அப்படின்னா இந்த அளவு கொடுக்கணும். இது நார்மலான ஒரு ஃப்ரண்ட் நெக்கு தான். நம்ம வைக்கிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். இது வந்து 2.25 அளவுக்கு நம்ம வைக்கிறோம். ஏன்னா நெக்கினுடைய அகலம் வந்து 2.25 தான். கழுத்து அகலம் 2.25 வச்சுட்டோம். இங்கே ஓப்பன் பீஸும் வி பட்டியும் வச்சு தைச்சிட்டோம். ஓப்பன் பீஸ் 2 சைடு வச்சு தைக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த அளவு நமக்கு வந்துடுது. அப்போ நீங்க இந்த அளவு வச்சாதான் இந்த அளவு வரும். உங்களுக்கு நார்மலான ரவுண்டு வேணும்னா 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கணும். இந்த 2வது லைன் வச்சிங்க அப்படின்னா தான் இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு உங்களுக்கு நெக் ஷேப் கிடைக்கும். சப்போஸ் நல்லா ப்ராடாக அகலமாக எனக்கு ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா இன்னொரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு 3/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ். இப்போ இதுக்கும் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு வரும். இப்போ இங்கே வைக்கும்போது 1 இன்ச்சு வரும். அப்போ இந்த ஷேப்பில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே கொஞ்சம் இங்கே நம்ம எப்போவுமே கொஞ்சம் கிராஸ் வேற கொடுப்போம். தைச்சதுக்கப்புறம் இந்த ஷேப்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக வரும். அப்போது ஷேப்பெல்லாம் இதே தான், இங்கே மட்டும்தான் நமக்கு குறையும். ப்ளவுஸ் இழுத்து போடும்போது இந்த மாதிரி வரும். அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்கும்போது ஒரு ஷேப்பு வந்து இப்படி அழகாக நமக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் லைனாக இருக்கும்போது இப்படி வந்துடும். ஏன்னா நெக்கு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே நிற்காது. இது வந்து இப்படி இறங்கி இப்படி தான் வரும் சரிங்களா. அப்போது இந்த மாதிரியே நமக்கு கரெக்டாக இந்த ஸ்ட்ரெயிட்டில் வரணும் அப்படின்னா இந்த ஷேப்பு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இப்போ இது வந்து ஓப்பன் இங்கே கொடுக்குறோம் சரிங்களா. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பஸ்ட் அளவை விட மிடில் பஸ்ட்டை விட செஸ்ட் ரவுண்டு கம்மியாக வரும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல துணி வந்து நம்ம குறைச்சி தான் ஆகணும். அதனால் இந்த அளவு நம்ம குறைக்கிறோம். அப்போ இந்த கிராஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஷேப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக நமக்கு வரும். சேம் இதே தான் பேக் நெக்குக்கும் நம்ம பண்ணுறோம். ரெண்டே முக்கால் வந்து பேக் நெக் மார்க் பண்ணுறேன். இங்கே மேலே வந்து இதே அளவு தான் வைக்கிறேன். 1/2 இன்ச்சு தள்ளி 2 லைன் போடுறேன் சரிங்களா. ஸோ இதில் வந்து நான் ஷேப் கொடுத்தேன் அப்படின்னா
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் ரவுண்ட் ஷேப் வந்து இப்படி வரும் சரிங்களா. இன்னொரு லைன் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இங்கே மேலெல்லாம் விரியக்கூடாது, இந்த இடத்துக்கு பாதிக்கு மேலே தான் நமக்கு இந்த ஷேப் வரும். இந்த மாதிரி இல்லை நார்மலாக இந்த ஷேப்பு தான் அப்படின்னா நம்ம நார்மலாக இந்த பாக்ஸுக்குள்ளே இப்படி ரவுண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களோட ஷேப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ இந்த உள்ள இருக்க இது போட்டேன்னா இந்த ஷேப் கிடைக்கும், இந்த ரெண்டாவது லைன் போட்டேன்னா இதில் இருக்கிற கிடைக்கும், இந்த மூணாவது லைன் போட்டேன்னா இங்கே இருக்க மூணாவது லைன் கிடைக்கும். நம்ம நெக்னுடைய ஷேப் வந்து இதை ஃபோல்டு பண்ணி ஒன் சைடாக தான் வந்து நம்ம இதை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். அப்போ இது வந்து க்ளோஸ் ரவுண்டு, இது பார்த்தீங்கன்னா நார்மல் ரவுண்டு, இது வந்து வைடு ரவுண்டு. அப்போ இதை வந்து யூ ஷேப்புன்னும் இதை வந்து பா ரவுண்டுன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அப்போ பா ஷேப்பில் நமக்கு வர்றது இந்த கார்னரை மட்டும்தான் நம்ம பெண்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த அளவுக்கு வைடு கொடுத்தோம் அப்படின்னா தான் பேக் வந்து கரெக்டான இடத்துல நமக்கு சீட்டிங் ஆகும். அப்போ இது வந்து ஷேப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு. இப்போ இந்த நெக்குக்கும் இந்த நெக்குக்கும் மேட்ச் ஆகும், இதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகும் சரிங்களா. இந்த ஃப்ரண்ட்டுக்கும் இதுக்கும் கூட மேட்ச் ஆகும். ஆனால் இந்த முன்னாடி இப்படி இழுத்துட்டு வி மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஷேப் தான் ஃப்ரண்ட்டில் கிடைக்கும், இந்த ஷேப் கிடைக்காது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே அந்த பாக்ஸில் அரை இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணுவோம். இங்கே அரை இன்ச்சு ஆட் பண்ணால் இந்த இடத்துல 1/4 இன்ச்சு தான் நமக்கு ஆட் ஆகும் சரிங்களா. இங்கே 3/4 இன்ச்சு வச்சிங்கன்னா இங்கே ஒரு அரை இன்ச்சு வரும். அப்போது இங்கே என்ன அளவு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஷேப் மார்க் பண்ணணும் அப்படின்னா தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ ரொம்ப இங்கேருந்தே இப்படி கிராஸ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஷோல்டர் கிட்ட இப்படி வி மாதிரி வந்துடும் ஜாயின் பண்ணும்போது, அந்த மாதிரி வரக்கூடாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து முன்னாடி தள்ளி ஃப்ரண்ட் நெக்கை வந்து கரெக்டாக இந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரோம். அப்போது ஒரு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட் நெக் எப்படி போடுறோம், பேக் நெக் எப்படி போடுறோம் அப்படிங்கிறது நம்ம விருப்பம் தான். அது வைடாக வேணுமா க்ளோஸாக வேணுமா அப்படிங்கிறதும் நம்ம விருப்பம் தான். ஆனால் எந்த ப்ளவுஸ் தைச்சா எப்படி நெக் ஷேப் வரும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இது. அதனால் ஒரு ப்ளவுஸ் நீங்கள் தைக்கும் போது நெக்கு ரொம்ப முக்கியம். அதை எப்படி வந்து நம்ம ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன சேஞ்சஸ் பண்ணனா அது கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்கான இப்போ விளக்கம் தான் நான் கொடுத்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு வர டவுட் வந்து எப்படி நான் தைச்சாலும் முன்னாடி இழுத்துட்டு வி மாதிரி தான் வருது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம இப்படி இந்த ஷேப்பில் தான் வச்சு கட் பண்ணுறோம், பாடியில் போடும்போதும் இப்படியே இருக்குமா அப்படின்னா கிடையாது. இது என்னாகும் அப்படின்னா இப்படி வந்து இப்படி தான் வரும் சரிங்களா. அதனால தான் இந்த அளவில் வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு நெக் ஷேப் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத யார் கேட்டாலும் உங்களால் விளக்கி சொல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.